அறிவியல் தொழில்நுட்பம். அறிவியல் தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு உங்கள் 2 பேருக்கும் கிடச்சிருக்கு. ஹாரிஸ் ராஜா தான் பார்க்குறதுக்கு நீங்கள் சின்ன பையனாக இருக்கிறாரு, இந்த பொண்ணு இவ்வளோ பெரிய பொண்ணாக இருக்குது, இவங்க 2 பேருக்கும் போட்டியா அப்படின்னு பார்க்குற நேயர்கள் நினைக்கலாம். ஆனால் கடந்த சுற்றுலா ஹாரிஸ் ராஜா பேசினதை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்வியும் குழப்பமும் வராது. நான் அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஹாரிஸ் ராஜா அதுக்கு இணையாக தன்னுடைய உரையை வழங்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த அரங்கம் ஏறி இருக்கிற சுபிக்ஷா, 2 பேருக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. நம்முடைய சிறப்பு நடுவர் அன்பிற்கினிய அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதிக்கு ஒரு செய்தி. இங்கே இருக்கிற 32 செந்தமிழ் செல்லங்கள்லேயே குட்டி அப்படின்னா ஹாரிஸ் ராஜா தான். 3ஆம் வகுப்பு படிக்கிற தம்பி ஹாரிஸ் ராஜா. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களோட சுபிக்ஷா, ஹாரிஸ் ராஜா அறிவியல் தொழில்நுட்பம்ங்கிற தலைப்பில் பேச போகிறாங்க. முதல்ல சுபிக்ஷா பேசலாமா? வாழ்த்துக்கள், சிறப்பாக பேசுங்க. சுந்தர தமிழை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் சங்கர தமிழையும் தமிழ் அறிஞர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். நான் ஏற்றுக்கொண்ட தலைப்பு அறிவியல் தொழில்நுட்பம். அன்றைய அறிவியல் கொடுக்காத கட்டிடக்கலையா சிற்பக்கலையா? அன்றைய அறிவியல் சொல்லாத மருத்துவமா வானியலா? எதை சொல்லவில்லை அன்றைய அறிவியல்? 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்பது போல முக்கால அறிவியலை முத்தாக விதைத்ததுதான் எங்கள் அக்கால அறிவியல். கிழக்கு செவ்வானம் காற்றை தரும், மேற்கு செவ்வானம் மழையை தரும். என்னைக்கு காற்றடிக்கும், எப்போது மழை வரும், எப்போது புயல் அடிக்கும் என்பதை பஞ்சாங்கத்திலே கணித்து சொன்னது எங்கள் அன்றைய அறிவியல். அறிவியல் இயந்திரங்களுக்கு முன்பே பூமியில் தம் அறிவோட்டத்தால் நீரோட்டம் பார்த்தான் என் பாட்டன். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே எந்த ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியும் இல்லாத போதே சோழர் மரபில் பொற்கால ஆட்சியை கொடுத்தவன், கடாரத்தை வென்றவன் ராஜராஜ சோழன். வரலாறே வியக்குமாறு தஞ்சை பெரிய கோவிலை செதுக்கினானே. கோவிலில் உள்ள லிங்கம் 12 அடி, தமிழின் உயிரெழுத்துக்கள் 12. லிங்கத்தின் பீடம் 18 அடி, தமிழின் மைய எழுத்துக்கள் 18. கோபுரத்தின் உயரமோ 216 அடி, தமிழின் உயிர்மை எழுத்துக்கள் 216. 216 அடி உயரமுள்ள கோபுரத்தின் உச்சியில் 80 டன் எடையுள்ள கலசத்தை எப்படி வைத்தான் என்று அறிவியலை திணறுகிறது. காவிரி காவலன் கரிகாலன் கட்டிய கல்லணையின் பூச்சிக்களை கூட பிளந்து பார்க்க இயலவில்லை. கற்களிலேயே சங்கிலி பின்னிய திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவில் ஸ்லாகித்து போகும் சிற்பக்கலை அல்லவா? மரத்தாலான வானொலி பெட்டி, மனதை வருடிய வயலும் வாழ்வும், வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும் பார்த்ததெல்லாம் பொற்காலம் அல்லவா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கண் அறுவை சிகிச்சை செய்ததுதான் நமது அன்றைய மருத்துவம். கள்ளிக்காட்டில் சுள்ளி விறகு பொறுக்கும் பெண்ணுக்கு பிரசவ வலி, என்ன செய்வாள் அவள்? மருத்துவமனை இல்லாத காலம். கள்ளி முள்ளெடுத்து கணக்காக தொப்புள் கொடியறுத்து பால் மனம் மாறாத பச்சிலம் குழந்தையை தோளில் போட்டு விறகு கட்டோடு வீடு வந்து சேர்ந்தாலே அது வல்லவோ சுகப்பிரசவம். இன்னும் ஒரு நூற்றாண்டில் ஆண்களும் கருத்தரிக்கலாம். மருந்து கடையில் சிறுநீரகமும் கல்லீரலும் கூட விற்பனை செய்யலாம். அன்று மூளைக்கு வல்லாரை, முடிவளர கையாந்தரை, பள்ளுக்கு வேளாளன், பசிக்கு சீரகம் இஞ்சி, கல்லீரலுக்கு கரிசலாங்கண்ணி, காமாலுக்கு கீழாநெல்லி என சமையலறையிலேயே மருத்துவம் நடந்தது. அன்றே சூரியனை பற்றியும் சூரிய மண்டலத்தை பற்றியும் புறநானூற்று பாடல் அழகாக சொன்னது. பூமி சூரியனை சுற்றி வருவதையும் தன்னைத்தானே சுற்றி கொள்வதையும் திருமுருகாற்றுப்படை அன்றே அவனிக்கு சொன்னது. அன்றே அறிவியல் சொல்வதற்கு வானியல் நோக்கும் அறிஞர்கள் இருந்தார்கள் என்பதற்கு இதுவே சான்றல்லவா? அன்றைய அறிவியல் நாடி பிடித்து கர்ப்பம் சொன்னது. நஞ்சு இல்லாமல் உணவு கொடுத்தது. மாத்திரை இல்லாமல் தூங்க முடிந்தது. கைபேசி இல்லாமல் காலை கடன் செலுத்த முடிந்தது. உரைக்காத மிளகாய், புளிக்காத மாங்காய், சூறைக்காய் அளவில் சுவையான சுண்டைக்காய் வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. உள்ளே விதைதான் இருக்காது. அன்றைய அறிவியல் அன்பை குறைக்கவில்லை, அவசரப்படுத்தவில்லை, ஆரோக்கியத்தை கெடுக்கவில்லை. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கம். இந்தியாவில் உள்ள 40 தேசிய ஆய்வு கூடங்களில் ஒன்றான மத்திய மின் வேதியியல் ஆய்வு மையத்தை தன்னகத்தே கொண்டுள்ள காரைக்குடி மண்ணின் மைந்த
பற்றி பேசவில்லை என்றால் எப்படி? அறிவியலின் முன்னேற்றமே ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியமானது. பரிணாம வளர்ச்சி என்பது உயிரினங்களில் மட்டுமல்ல, இன்று அறிவியலிலும் தான். இதன் வளர்ச்சி விண்ணை முட்டுமளவிற்கு மட்டுமல்ல, எட்டுமளவிற்கும் நம்மை கொண்டு வந்துள்ளது. தாம் படித்த அறிவியல் சாமானியர்களுக்கும் பயன்படும் வகையில் இதே அறுவை சிகிச்சை செலவை 55,000 10,000 ரூபாய் வரை குறைக்கக்கூடிய கரோனரி ஸ்டென்ட் என்ற உபகரணத்தை கண்டுபிடித்ததும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வரப்பிரசாதமாக அமைந்த வெறும் 300 கிராம் எடை கொண்ட செயற்கை மூட்டை தயாரித்ததும் இந்தியாவை அணுசக்தி நாடாக உருமாற்றி உலக நாடுகளை எண்ணாண்டு பார்க்க வைத்த மேதை அப்துல் கலாமை அடையாளம் காட்டியது இன்றைய அறிவியல் தானே. இன்று செல்ல மனைவி இல்லாமல் கூட இருந்து விடுவார்கள். ஆனால் செல்பேசி இல்லாமல் மனிதனால் வாழவே முடியாது. எவ்வளவுதான் செல்பேசியை பற்றி விமர்சனங்கள் வந்தாலும் இன்றைய 5G இந்த உலகை நம் கைக்குள் அடக்கியிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு 20 வருடத்திற்கு முன்பு நாம் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே செல்பேசியின் மூலம் உணவை வர வைக்க முடியும், வீட்டு வாசலில் நம்மை அழைத்து செல்ல வாகனத்தை வர வைக்க முடியும் என்று சொல்லியிருந்தால் எல்லாரும் சிரித்திருப்பார்கள். ஆனால் இப்போது ஜொமேட்டோவும் ஓலா ஊபர் தொழில்நுட்பமும் இதை சாத்தியப்படுத்தியிருக்கிறதல்லவா? AI என்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அனைத்து துறைகளிலும் சும்மா அசத்திக் கொண்டிருக்கிறதே. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என்ற மகாகவி பாரதியின் கனவு இன்று சந்திரயான் 3 மூலம் நிறைவேறியிருக்கிறதல்லவா? மேலை நாடுகளுக்கு இணையான மருத்துவ தொழில்நுட்பங்களை கொண்ட உயர்தர மருத்துவமனைகள் நம்மிடம் நிறைந்திருக்கின்றன. இந்தியாவின் மருத்துவ தலைநகரமாக சென்னை உருப்பெற்றிருப்பது நாம் பெருமைப்படத்தக்க விஷயம். இன்னும் 10 ஆண்டுகளில் அனைத்து இல்லங்களிலும் இயந்திர மனிதன் உலா வரப் போகிறான் என்பதில் எல்லாரும் உண்மையமில்லை. விண்வெளி பயணம் சாமானியர்களுக்கும் சாத்தியமாகும் காலம் நெருங்கிக் கொண்டுதான் வருகிறது. எனவே அறிவியலுக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, மொழியும் தடைகள் இல்லை. ஆகவே அறிவியல் சிந்தனைகளை வளர்த்து கொண்டு வாழ்வின் முன்னணங்களை உணர்ந்து நாட்டை நல்வழிப்படுத்த உறுதுணையாக இருப்போம். கைரேகை பார்த்து எதிர்காலத்தை கணிக்காதே. இன்று நாம் அறிவியல் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அழகான தலைப்பு. 2 செந்தமிழ் செல்லங்களும் ஒரு அறிவார்ந்த உரையை இந்த மன்றத்தில் வழங்கி இருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களையும் பாராட்டுதல்களையும் வழங்கலாம். எப்படி பேசினாங்க அப்படிங்கிறத நடுவர்களிடம் கேட்டு நாம் தெரிந்து கொள்ளலாம். முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் திரு நிரஞ்சன் பாரதி அவர்கள். அந்த தஞ்சாவூர் பெரிய கோவில் பற்றி ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? அதோடைய அந்த விமானம் உயரம் இல்லையா, அந்த 216 அடின்னு சொன்னீங்க இல்லையா, அது தற்செயலாக அமைந்தது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தமிழில் உயிரெழுத்துக்கள் 12, அதனால எது 12 அடி சொன்னீங்க நீங்கள்? லிங்கம் ஐயா. 18 அடி மெய்யெழுத்துக்கள். எது 18 அடி சொன்னீங்க? லிங்கத்தின் பீடம். அது அவர் திட்டமிட்டெல்லாம் எதுவும் அமைக்கலை, அது தற்செயலாக அப்படி அமைஞ்சது. ஆனால் யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி இந்த தமிழில் இருக்கிற மாதிரியே ராஜராஜ சோழன் இதை செய்து ஒரு பொய்யான தகவலை பரப்பிட்டாங்க. அது தற்செயலாக அமைந்தது, அது திட்டமிட்டு அவர் செய்யலை. முன்னோர்களுடைய அறிவியல் சாதனைகளை உங்களால் இயன்ற அளவு எல்லா துறைகளையும் தொட்டுட்டு வந்தீங்க. ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள். ஹாரிஸ் ராஜா பார்க்கும்போது ஒரு சாக்லேட் பாய் மாதிரி இருக்க, ஆனால் பேசி முடிச்சுட்டு இவன் ஒரு ஆக்ஷன் ஹீரோவோ அப்படின்னு தோணிடுச்சு எனக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப அடர்த்தியான பேச்சு, ரொம்ப தன்னம்பிக்கையான பேச்சாக இருந்தது உன்னுடைய பேச்சு. இன்றைய காலத்தில் என்னெல்லாம் அறிவியல் சாதிச்சிருக்கோ அதை நீ ரொம்ப அழகாக சொன்ன. உண்மையாக சொல்லணும்னா அவங்க 2 பேருக்கும் எப்படி மதிப்பெண் போடுறதுனே தெரியல. ரொம்ப கடும் போட்டியாக இருந்தது 2 பேருக்கும். இன்னும் நீ பல உயரங்கள் தொட வேண்டும். இந்த பேச்சில் சொன்ன மாதிரி நீயும் விண்ணை முட்டிட்டு வரணும். சரியா? வாழ்த்துக்கள்.
தொடர்ந்து அன்பிற்கினிய அண்ணன் முதன்மை நடுவர் சொல்லின் செல்வர் திரு மணிகண்டன் அவர்கள். பாரதி இன்னும் 1000 வருஷம் வாழ்வாங்கிறதுக்கு இந்த பையன் ஒரு எடுத்துக்காட்டு. அவ்வளோதான். இந்த பொண்ணு பேச்ச மதிப்பெண் போடுற அளவுக்கு எனக்கு இன்னும் தகுதி இல்லை. நன்றி ஐயா. 2 நடுவர்களும் தங்களுடைய எண்ணங்கள்ல சொன்னதை இப்போ நாம வண்ணங்கள்ல பார்க்க போகிறோம். யாருக்கு என்ன வெளிச்சம் பார்க்கலாம். ஹாரிஸ் ராஜா, சுபிக்ஷா இருவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றிகள்.